ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்கிட்ட இருக்க பூச்செடிகளை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்ததாக என்னோடய தோட்டத்தை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிலத்தில் தான் செடிகளை வச்சுருந்தோம். தரைத்தளத்தில் தான் வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா இங்கே தண்ணி தேங்கி நிற்குங்க. இதனால் எல்லா செடிகளுமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மல்லி செடிகள், அடுத்ததாக பூச்செடிகள், ரோஸ் செடிகள் அப்படின்னு நிறைய செடிகள், காய் செடிகள் எல்லாமே நிறைய போயிடுச்சு. செடியெல்லாம் நல்லா வளர்ந்து நான் அந்த செடிகளை இழந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதனால தான் நான் தொட்டியில் வச்சு இப்போ வளர்த்துட்ருக்கேன். இப்போது இந்த செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வச்ச செடிகள் தான். எல்லாமே ஒரு 3 மாதமாக நான் வச்சுருக்க செடிகள் தான். செடிகள் அதனால தான் ரொம்ப குறைவாகவே இருக்குது. இப்போ தான் நான் தொட்டியில் பராமரிப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மல்லி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதம்தான் ஆகுது நான் வச்சு. ஒரு 2 கிளைகள் இருக்கிற மல்லி செடிகளை தான் நான் வாங்கி வச்சேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரோஸ் செடி இருக்கட்டும், பட்டன் ரோஸ் செடி, இது கூட ஒரு 3 மாத செடி தான். எல்லாமே ஒரு 3 மாதத்துல தான் நான் வாங்கி வச்சேன். இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம தரையில் வளர்க்குறத விடவும் என்ன கேட்டால் நான் அதுதாங்க சொல்லுவேன். நம்ம தொட்டியில் வளர்க்கும் பொழுது பராமரிப்பு வேலை குறைவாகவே இருக்குது. நம்மளால் நல்ல சத்துக்கள் கொடுத்தும் செடியை பராமரிப்பு செய்ய முடியுது. இப்போ நம்ம தரையில் நம்ம எவ்வளோ பாருங்கள், அவுரி செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ ஒரு பீச் கலரில் இருக்குது. எவ்வளோ நம்ம தரைத்தளத்தில் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் அதை களை செடிகளே எடுத்துக்கும். இந்த களை செடிகள் மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக உரங்கள் சரியாக இருக்கணும். தண்ணி வெயில் காலங்களில் ரொம்ப இழுத்து செடி சீக்கிரமாக வாட ஆரம்பிக்கும். இது மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமாக தான் இருந்தது. இப்போ ஈஸியாக இருக்குது. என்ன கேட்டால் தொட்டிலேயே நம்மளால் செழிப்பாக வளர்க்க முடியும். அது நம்ம கையில் ரொம்ப ஒரு நல்ல பராமரிப்பு இருந்தாலே போதும். தொட்டியில் நம்ம உரங்களை சரியாக கொடுத்து தண்ணியை சரியான முறையில் கொடுத்தாலே செடிகளை சூப்பராக வளர்க்க முடியும். இந்த ரோஸ் செடியில் பாருங்கள், அவ்வளோ தளிர் வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு தளிர்களெல்லாம் நான் நிலத்தில் வச்சு எனக்கு வளர்ந்ததில்லை. அதுதான் உண்மை. இந்த தொட்டியில் வச்சு இந்த அளவுக்கு ரோஸ் செடி வளர்ந்துருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து இந்த செடியில் பூ பூத்துட்டே இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புது தளிர் நிறைய மொட்டு இருக்குது செடியில். அடுத்ததாக இந்த மல்லிகை செடியும் இப்போ தான் இது இப்போ 1 மாதந்தாங்க ஆகுது. ரீசெண்டாக 1 மாதந்தான் ஆகுது. ராமேஸ்வர ஒத்த மல்லி. அடுத்ததாக இந்த கனகாமரம் செடி, இது பதியம் போட்டதுங்க. சின்ன ஒரு கிளையை பதியம் போட்டு இதுவும் ஒரே மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.